இந்த 2025 பீரியட்லேயுமே இன்னுமே பஜ்ஜி மிளகா வச்சு பஜ்ஜி தான் பண்ணிட்டுருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த ராஜஸ்தானி ஸ்டைலில் ஒரு கிரேவி செஞ்சு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி பெரிய சைஸில் இருக்கிற பஜ்ஜி மிளகா எடுத்திருக்கேன். சென்டரில் அந்த சீட்ஸ்லாம் இருக்கும்ல, ஒரு ஸ்டெம் மாதிரி இருக்கும் ஒயிட் கலரில், அது மட்டும் முடிஞ்ச அளவுக்கு ரிமூவ் பண்ணிக்கோங்க, இல்லைனா ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ரெண்டு வந்து கண்டிப்பாக 2 இல்லை 3 பேர் கூட தாராளமாக சாப்பிட்லாம். பஜ்ஜி மாவு மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது கடலை மாவு ரொம்ப அதிகமாக சேர்ப்போம், பட் இதில் வந்து அவ்வளோ சேர்க்க தேவையில்ல, ஒரு ஸ்பூன் போதும் இந்த 2 பஜ்ஜி மிளகா. கூடவே அஜ்வைன் வந்து கண்டிப்பாக ஆட் பண்ணணும். ஓமம் சொல்லுவோம் தமிழில், அதுதான் அந்த ராஜஸ்தானியோட ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட். ஸோ அதை ஆட் பண்ணிங்கன்னா அந்த ஒரிஜினல் டேஸ்ட் இருக்கும், இல்லைனா நார்மல் கிரேவி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. கூடவே ரைஸ் ஃப்ளார், அப்புறம் கொஞ்சமாக டர்மரிக், இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ஷாலோ ஃப்ரை பண்ணணும், கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும். அப்போ தான் நமக்கு அந்த ஸ்பைசினஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அண்ட் தென் மெயினான அந்த பேஸ்ட்டுக்கு வந்து நான் ஷோ பண்ணியிருக்கேன்ல, அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே உங்களோட குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்லையுமே கொடுத்துருக்கேன். அந்த நம்ம பேசிக்காக அந்த குருமா பண்ணுற அதே ப்ரொசீஜர் தான். மஸ்டர்ட் ஆயிலில் பண்ணால் இன்னுமே சூப்பராக இருக்கும், பட் நமக்கு அந்த டேஸ்ட்டு பிடிக்காது, ஏன்னா கொஞ்சம் கசப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஒரிஜினல் ரெசிபியில் வந்து மஸ்டர்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணுவாங்க. கடுகு, பெருஞ்சீரகம் இது நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த பேஸ்ட்டுமே ஆட் பண்ணிவிட்டு க்ரீன் ஸ்மெல் போனதுக்கப்புறமா அந்த ஷாலோ ஃப்ரை பண்ண மிர்ச்சீஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷம் போல் நல்லா குக் பண்ணி எடுத்திங்கன்னா சாப்பாடு, ஃபுல்கா, சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கு சூப்பராகவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.